அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் என்பது பாதிக்கு பாதி குறைந்து விட்டது. இதில் நாம் தமிழ்நாட்டு மக்களை முட்டாள் என்றும் தற்குறிகள் என்றும் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுலாம் அர்த்தமற்ற வாதமாகத்தான் நான் பார்க்கிறேன். நல்ல சிந்தனை தெளிவுள்ள தமிழ் தேசியவாதிகளே நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தேர்தலில் வாக்களிக்கவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உண்மையான காங்கிரஸ் எங்களுடன் தான் இருக்கிறது அப்படின்னு நடிகர் விஜய் தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. ஈழத்தமிழர்களை கொன்று குவித்த மே 18, 16, 17, 18 இந்த 3 நாட்களில் பல தமிழர்களை கொன்று தலைவரை கொன்று எல்லாத்துக்கும் காரணமா இருந்த காங்கிரஸ் ஏன் கூட தான் இருக்குன்னு ஓப்பனாவே டிக்ளேர் பண்றாரு. தேர்தலுக்கு முன்னாடியே பண்றாரு. அப்படிப்பட்ட விஜயை நம்பலாம். ஆனால் தமிழ் தேசியவாதிகள் என்று சொல்லி கொண்டு தெரியக்கூடிய நம்ம கூட இருந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த துரோகிகளை நம்புவது நமக்கு பேராபத்தில் தான் முடியும் என்பதை இந்த தேர்தல் நமக்கு உணர்த்தி இருக்கிறது. பாரிசாலன் போன்ற ஆட்கள், நான் சொல்றது என்னன்னா, விஜயை நம்பலாம், ஆனா பாரிசாலன் நான் நம்ப கூடாது. பாரிசாலன் நேத்து ஒரு வீடியோ போட்டு முட்டு கொடுத்திருந்தாரு. நேத்தா முந்தானேத்தான்னு தெரியல. ராஜபக்சேவின் மகன் நமல் ராஜபக்சே விஜய்க்கு வாழ்த்து தெரிவிக்கிறாரு. அந்த வாழ்த்து பதிவை விஜய் அவர்கள் ரீட்வீட் செய்தாலோ அல்லது அந்த ட்வீட்டுக்கு ஒரு ரியாக்ட் பண்ணி நன்றி தெரிவித்தாலோ தான் நம்ம விஜயை எதிர்க்கணும். இல்லை என்றால் அதை அவர் கண்டுக்காம கடந்து தான் போறாரு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நமல் ராஜபக்சே வாழ்த்து தெரிவிக்கிறாரு, அதை கண்டுக்காம விஜய் போறாரு. அப்ப விஜயை நம்ம எதிர்க்க வேண்டியது இல்லைன்னு பாரிசாலன் அவர்கள் சொல்றாரு. முதல்ல நமல் ராஜபக்சே ஏன் வாழ்த்து தெரிவிக்கிறாங்கிறத நம்ம பார்க்கணும். தமிழ் மக்களை 2009 மே 18 அன்று 3 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்த ராஜபக்சே அப்படின்னு விஜய் ஏதாவது ஒரு இடத்துல பேசியிருந்தா ராஜபக்சேவின் மகன் நமல் ராஜபக்சே விஜய்க்கு வாழ்த்து தெரிவிக்க மாட்டான். ஆனால் அப்படி எந்த இடத்திலும் விஜய் பதிவு செய்ய மாட்டார். தமிழர்களை கொன்றது ராஜபக்சே என்று விஜய் ஒரு இடத்திலும் பதிவு செய்ய மாட்டார் என்கிற நம்பிக்கையில் தான் நமல் ராஜபக்சே விஜய்க்கு வாழ்த்து தெரிவிக்கிறான். விஜய் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைப்பது நமக்கு நல்லதுதான். அங்கு உண்மையாகவே தமிழ் மீனவர்களை தொட்டால் சிங்கள மாணவர்களை அடிப்பேன் என்று பேசிய ஒருவன் ஒரு பேரெழுச்சியாக வந்து கொண்டிருக்கிறான். உண்மையான தமிழ் தேசியவாதி. அவனை வீழ்த்த வேண்டும் என்றால் நாம் விஜயை ஆதரிக்க வேண்டியதும் நம்மளுடைய கடமை என்று சிங்களவன் நம் தமிழினத்தை கொன்று குவித்த ராஜபக்சேவின் மகன் நமல் ராஜபக்சே ஆதரித்தான். அதனுடைய விளைவாகத்தான் இன்னைக்கு இந்த இலுமினாட்டின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தது நீங்க தான். இன்னைக்கு இந்த இவிஎம் மிஷின்ல பல வேலைப்பாடுகள் நடந்திருக்குங்கிறதும் வெளிப்படையா தெரியுது. காங்கிரஸ் போய் விஜயோட கை கோத்திருக்கான். தமிழ் இனத்தை கொன்னு குவிக்கிறதுக்கு நல்ல எளிதா இருக்கும். 2009 இருந்து 2011 சட்டமன்ற தேர்தல் முடிகிற வரைக்கும், அம்மையார் ஜெயலலிதா ஆட்சிக்கு வர வரைக்கும் எத்தனை தமிழர்கள் சுட்டு கொல்லப்பட்டார்கள் எல்லை தாண்டி போனதாக சொல்லி சிங்கள இராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள்ங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு அதே ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது. இதே விஜயை ஆதரிச்சு தமிழன் விஜய் முதலமைச்சர் ஆகிவிட்டான் அப்படின்லாம் பேசினாங்க. இன்னைக்கு காங்கிரஸோட போனதுனால வேற வழி இல்லாம விஜய் செய்தது தவறு, அவன் துரோகம் செய்து விட்டான். அவர் துரோகம் தான் செய்வாருங்கிறத இன்னைக்கு தான் பாரிசாலனால உணர்ந்துக்க முடியுதுங்கிறது தான் என்னால ஏத்துக்க முடியல. ஏன்னா பாரிசாலன் பல சிந்தனையாளர். நான் பாரிசாலனை விமர்சிக்க கூடாதுங்கிற ஒரு முடிவை கூட இடைக்கால சமீபத்தில் நான் எடுத்தேன். ஆனா உண்மையாகவே பாரிசாலன் மற்றும் பல தமிழ் தேசியவாதிகள், சில தமிழ் தேசியவாதிகள் அதிமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டதுங்கிறது இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வீழ்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைந்தது. எதிரியை விட துரோகி ஆபத்தானவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தேர்தலை விட்டுருங்க, தொடர்ச்சியாகவே இந்த துரோகிகளை பற்றி விமர்சிக்காமல் கடந்து செல்பவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்களும் கூட நிறைய பேர் இருக்காங்க. எதுக்கு இவங்களெல்லாம் விமர்சிச்சுக்கிட்டு அப்படின்னு கடந்து போவாங்க. அதுதான் நம்மளுடைய வீழ்ச்சிக்கு காரணமா அப்படிங்கிறதா என்னுடைய கேள்வி. இந்த தேர்தலில் மட்டும் நம்ம இந்த துரோகிகளை களை எடுத்து இவனுங்க பேசுற அரசியலை அம்பலப்படுத்தியிருந்தோம்னா இன்னும் கூடுதலான வாக்குகளை பெற்றிருக்க முடியுமாங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா இவங்க தொடர்ச்சியா பரப்பின அவதூறுல முக்கியமான அவதூறு என்னன்னா, சீமான் அவர்கள் மூகா முத்து இறப்புக்கு ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்கு போய் சந்திச்சிட்டாரு, அப்பதான் பெட்டி வாங்கிட்டாரு,
அந்த பெட்டி மூலியமாகத்தான் விஜய் அவர்களை மட்டுமே எதிர்க்கிறாருன்னு தாவேக்கா கிரியேட் பண்ண அஜெண்டா ப்ரொபகண்டா அது. அதை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த தமிழ் தேசியவாதிகள், போலி தமிழ் தேசியவாதிகளும் பேசினாங்க. இது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பின்னடைவாகத்தான் இருந்தது, அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே போல அண்ணன் சீமான் அவர்கள் சில தவறுகள் செய்திருக்கலாம். இந்த படத்துக்கு போய் ரிவ்யூ கொடுக்கறது இதெல்லாமே கூட தப்பு தான். ஆனா அதெல்லாம் வந்து ஒரு அரசியல் தேர்தல் அரசியல் களத்துல வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. உண்மையாவே தேர்தல் அரசியல் களத்துல ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான கருத்தியல் மாறுபாடுகள், அந்த கருத்தியல் மாறுபாடுகளை கிரியேட் பண்ணி உருவாக்கி நாம் தமிழர் இப்ப எப்படி நாம் தமிழர் தாவேக்காவை மட்டுமே எதிர்க்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதே போல இந்த தமிழ் தேசியவாதிகள் என்று சொல்லக்கூடிய தூய தமிழ் தேசியவாதிகள் அவங்க வந்து நாம் தமிழர் கட்சியை மட்டுமே எதிர்க்கிறதுக்கான வேலையை தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதனுடைய விளைவுதான் இந்த தேர்தலில் நாம் மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கிறோம். இன்னொன்னு திரைக்கவர்ச்சி இருக்கு. இவங்க மூலியமா ஒரு 1/2% ஓட்டு நம்ம வீழ்ச்சியை சந்திச்சிருந்தாலும் திரைக்கவர்ச்சி மூலியமா ஒரு 3.5% வாக்குகளை சிதற விட்டோங்கிறது தான் உண்மை. மிகப்பெரிய வீழ்ச்சி. நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியான தோல்விகளை சந்தித்திருந்தாலும் உண்மையான தோல்வி என்பது இந்த 2026 சட்டமன்ற தேர்தலாகத்தான் இருக்கும். இதுதான் உண்மையாகவே வீழ்ச்சி, உண்மையாகவே தோல்வி. எல்லாருக்கும் கொண்டாட்டமா இருக்கும். இலங்கையில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கும் சரி, ராஜபக்சேவுக்கும் சரி, ராஜபக்சேவோட மகனுக்கும் சரி, தமிழ் தேசியம் வீழ்ந்து விட்டது, விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டார் என்பது மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும். இதைத்தான் இங்க இருக்கக்கூடிய இந்த சிங்கள கைக்கூலிகள் விரும்பினார்கள். போய் மூக்காமுத்து இறப்புக்கு ஸ்டாலின் வீட்டில் அண்ணன் சீமான் அவர்கள் சந்தித்ததையே ஒரு பெரிய விஷயமா பேசிய இவர்கள் ராஜபக்சேவின் மகன் அமல் ராஜபக்சே பதிவு போட்டதை, வாழ்த்துக்கள் சொல்லி பதிவு போட்டதை ஒரு பெரிய விஷயமாக விமர்சிக்காமல் இருந்தது என்பதே இவர்கள் தான் உண்மையான இலுமினாட்டிகளா, இவங்க தான் வந்து இந்த தமிழ் இனத்துக்கு துரோகம் செய்கிறார்களாங்கிற ஒரு கேள்வியை எழுப்புது. தமிழ் தேசியவாதி, தமிழ் தேசியம், நாம் தமிழர் கட்சியை மட்டும் நாங்க தமிழ் தேசியமா பார்க்கல, தமிழ் தேசியவாதிகள், தமிழ் தேசிய அமைப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உங்களால என்ன பண்ண முடியும்? உண்மையான தமிழ் தேசியமாக தமிழ் தேசியத்தை தெருத்துடவை கொண்டுட்டு போய் திமுக செய்த துரோகத்தையும் காங்கிரஸ் செய்த தமிழினத்துக்கு செய்ததை, விடுதலை புலிகளுக்கு எதிராக செய்த அட்டூழியங்களையும் சொல்லி பேசி தமிழ் இனத்துல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு பிரச்சாரத்தை பண்ணி மக்களுடைய எல்லா பிரச்சனைக்காகவும் போராட்ட காலத்துல நின்று அப்படிப்பட்ட ஒரு தலைவன் அண்ணன் சீமானாலேயே ஒன்றும் செய்ய முடியல, அவரு கூட உங்களால ஒன்றும் சேர முடியல. நீங்க ஒன்னா சேராம அவரையே நீங்க தோக்கடிச்சு விட்டீங்கன்னா பாரிசாலன் போன்ற ஆட்களால இந்த மண்ணில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்? தேர்தல் அரசியல் காலத்துல நின்று 1/2% ஓட்டை வாங்கிட்டு நான் அரசியல் பேசுறதே விட்டுறேன். நீங்க தான் அமைப்பு தொடங்கி இருக்கீங்க, நீங்க தேர்தல் அரசியல் களத்துல நில்லுங்க. அதாவது தமிழினம் வீழ்ந்ததற்கு காரணம் இந்த துரோகம் தான். இலங்கையில விடுதலை புலிகள் மட்டும் அமைப்பு கிடையாது, அங்க டெலோ இன்னும் பல அமைப்புகள் போன்ற நிறைய சிறு சிறு அமைப்புகள் இருந்தது. அவங்க எல்லாருமே தமிழினத்துக்காக போராட வந்தாங்கன்னு சொன்னவங்க தான். ஆனா அப்படி கிடையாது. உண்மையாவே இந்திய இராணுவத்துக்கிட்ட, இந்திய உளவுத்துறை கிட்ட அவனுங்க சொன்ன அறிவுரையை ஏற்றுக்கிட்டு அவனுங்க கொடுத்த ஆயுதங்களே வாங்கிக்கிட்டு விடுதலை புலிகள் மேலே தாக்குதல் நடத்தின ஒரு அமைப்புகளாகத்தான் பல சிறு அமைப்புகள் இருந்தது. ஆனா உண்மையாவே தமிழினத்துக்காக போராடிய அமைப்புகள், தமிழர்களுக்காக தனிநாடு வேணும்னு உறுதியா போராடிய அமைப்பு விடுதலை புலிகள் மட்டும்தான். லிபரேஷன் டைகர் ஆஃப் தமிழில் மட்டும்தானே ஒழிய வேற யாருமே கிடையாது. அது போலதான் இன்னைக்கு நீங்க உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கு. பாரிசாலன் வந்து உண்மையாவே இன்னைக்கு வந்து தமிழ் தேசியவாதியா இருந்திருந்தா, நீங்க அதிமுகவுக்கு தான் முட்டு கொடுக்குறீங்க, அதிமுக கிட்ட தான் காசு வாங்கியிருக்கீங்கிறது வெளிப்படையா தெரியும். ஆனாலும் நல்லா விஜய்க்கு இன்னைக்கு முட்டு கொடுத்து இன்னைக்கு விஜய் காங்கிரஸ் கூட போயிட்டாருங்கிற ஒரே காரணத்தினால வேற வழி இல்லாம எதிர்க்கிறீங்களே ஒழிய உண்மையான எதிர்ப்பு இது கிடையாது. நீங்கள் உண்மையாகவே இந்த தேர்தலில் உங்களுடைய முழு எதிர்ப்பையும் காட்டியது யாரு மேலனா அண்ணன் சீமான் மேலதான். அங்க போய் பார்த்துட்டாரு, ஸ்டாலின் கிட்ட காசு வாங்கிட்டாரு, விஜய் மட்டுமே எதிர்க்கிறாரு. சாட்டை துரைமுருகன் மேல இருக்கக்கூடிய தனிப்பட்ட வன்மத்துல சாட்டை துரைமுருகன் பேசுனதுனாலதான் இந்த அளவுக்கு வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி நாம் தமிழரை இந்த தேர்தலில் உங்களால முடிஞ்ச ஒரு 1/2% வாக்குகளை கம்மி பண்ணீங்க. இன்னைக்கு வந்து பாரிசாலன் ஆறுதல் சொல்றாரு. இளவு விழுந்த வீட்டுல எதிரியே வந்து ஆறுதல் சொன்னாலும் மனசுக்கு நிம்மதியா தான் இருக்கும்பாங்க.
உண்மை அதுதான். இப்போ யாரு என் வீட்டுல ஒரு இலை விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, வயசானவங்க செத்து இருந்தா அது வேற விஷயம். ஒரு நார்மலான ஆளு செத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எதிரியா இருந்தாலும் சரி, துரோகியா இருந்தாலும் சரி, அவன் ஆறுதல் சொன்ன கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க, நாங்களாம் இருக்கோம்ல அப்படின்னு சொன்னா ஆறுதலாகத்தான் இருக்கும். அந்த மாதிரி ஆறுதல் பாரிசாலன் சொல்றதுனாலதான் இன்னைக்கு அந்த ஆறுதல் நமக்கு ஆறுதல் மாதிரி தெரியுது. உண்மையான ஆறுதல் அது கிடையாது. அதை முதல்ல இந்த மக்கள் புரிஞ்சுக்கணும். உண்மையான தமிழ் தேசியவாதிகளே இந்த நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடவில்லை என்றால் அப்புறம் சாதாரண அணில்களும் திரைக்கவர்ச்சியில் இருக்கக்கூடிய மக்களும் எப்படி ஓட்டு போடுவார்கள் என்ப கேள்வியை நீங்க உங்களுக்குள்ளே கேட்டுக்கோங்க. துரோகிகளை களை எடுக்கணும். இவனுங்களை விமர்சிக்கிறதே தப்புன்னு நான் நினைக்கிறேன். இவனுங்களை கடந்து செல்றது நல்லது. இவனுங்களை கண்டுக்காம விட்டாலே தமிழ் தேசியம் நல்லா வளரும்.